உங்களை கொண்டு தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார். உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் இருந்தால் தேவனுக்காய் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக நீங்கள் மாறுவீர்கள். ஆகையால் தான் இப்படி ஒரு வைராக்கியம் உடையவர்களை கர்த்தர் நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். யெகூவை சொல்லுகிறார், பினகாசை சொல்லுகிறார், இப்படி யோனாதாவை சொல்லுகிறார். யோனாதா ரேகாபியருடைய குடும்பத்தை வைராக்கியமாய் நடத்தினான் அல்லவா? யார் இந்த ரேகாபியர்கள்? யோனாதாவின் குடும்பம். யோனாதாப் யாரோட இருந்தான்? யெகூவோட கூட இருந்தான். யெகூ யாரோட இருந்தான்? ஏலியாவோட இருந்தான். எலிஷாவோட இருந்தான். எலிசா யாரோட இருந்தான்? எலியாவோட இருந்தான். எலியா யாரோட இருந்தான்? தேவனோடு கூட இருந்தான். வைராக்கியம் உடையவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ரேகாபியர்கள் வைராக்கியம் உடையவர்கள். யோனாதா வைராக்கியம் உடையவன். அப்படியானால் இந்த சந்ததி யாரோடு கனெக்ட் யாரோடு இணைக்கப்பட்டு? ரேகாபியர்கள் அம்மாவுடைய யோனாதாவோடு கூட